ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோஷன், ஃபார் ப்ரொமோட்டிங் யுவர் லேண்ட், ஃபார் ப்ரொமோட்டிங் யுவர் சைட். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். சிறந்த முறையில் நல்ல நிலங்கள் வாங்க, குறைந்த விலையில் பண்ணை நிலம், விவசாய நிலம், வீட்டு மனை, வீடு வாங்க தொடர்பு கொள்ளவும். ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட சேல்ஸருக்கு கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட் பண்ணக்கூடிய லேண்டுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லேண்டில் நீங்கள் விவசாயமும் பண்ணிக்கலாம், இல்லை பண்ணை நிலமாக பண்ண போகிறேன், ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ண போகிறேன், வீடு கட்டிட்டு மாந்தோப்பு தென்னந்தோப்பு அது மாதிரி பண்ண போகிறேன்னு நினச்சாலும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாங்க. இல்லை நான் நெல் பயிர், கரும்பு, வேர்க்கடலை அது மாதிரி பண்ண போகிறேன்னு நினச்சாலும் கண்டிப்பாக நீங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங்கும் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் நான் விவசாயத்துக்காக இப்போதைக்கு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் லேண்டுக்காக பார்க்குறேன். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டு மனையாகவும் கன்வெர்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டு ஒரு பெஸ்ட்டு சூட்டபுள் ஃபார் 3 பர்பஸ்க்கும் இந்த லேண்டு கண்டிப்பாக சூட் ஆகுங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த லேண்டில் நீங்கள் லேஅவுட்டும் போடலாங்க, வீட்டு மனையும் போடலாம், இல்லை ஃபார்ம் லேண்டாக அக்ரிகல்ச்சர் லேண்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல தார் ரோட் டச்லேயே இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், லேண்டு உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தாங்க. நல்லா அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் இருக்குது. நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 சைடு ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 2 சைடு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபென்சிங் போடுற மாதிரி இருக்கும். நல்ல தார் ரோட் டச்சிலே இருக்குங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர் இருக்குங்க. கரெக்டாக 2 ஏக்கர் 96 சென்ட் இருக்குது. டோட்டலாக 3 ஏக்கருக்குள்ளே இருக்குங்க. நல்ல தார் ரோடு ஃப்ரண்டேஜ் எப்படி பார்த்தாலும் ஒரு 350 அடி வருங்க உங்களுக்கு. நல்ல தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது. கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கோயம்பேட்டிலேருந்து 115 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 85 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 56 கிலோமீட்டர் தாங்க வரும். கரெக்டாக ஸ்டேட் பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர் தாங்க வரும். 400 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் பைபாஸ் இருக்குங்க. நேஷ்னல் பைபாஸ், ஜிஎஸ்டி பைபாஸ், 100 அடி பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 22 கிலோமீட்டர் தாங்க வரும். ஏன்னா இப்போல்லாம் 22 கிலோமீட்டர்ன்றது கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷத்தில் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. ஸோ அதனால் நேஷ்னல் பைபாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 22 கிலோமீட்டர்லேயே நேஷ்னல் பைபாஸ் இருக்குங்க. மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல பியூரான ரெட் சாயிலான மண்ணுங்க. கண்டிப்பாக இந்த லேண்டில் நீங்கள் எது போட்டாலும் நீங்கள் பயிர் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எடுத்த பிக்கு தான் இது. ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் 1 வருஷமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயிரும் பண்ணல அவங்க. கரும்பு தரிசு நிலமாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, நெல் பயிர், உளுந்து, எள்ளு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ ஒரு 1-1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அக்ரிகல்ச்சரும் பண்ணாமல் எம்டி லேண்டாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் லேண்டு வாங்கிட்டு ஜேசி வச்சு நிறைவிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் டிராக்டர் வச்சு உழுது பார்த்தாலே மண் இந்த சாயில் மாதிரி தெரியுங்க உங்களுக்கு. நல்ல ரெட் சாயிலான லேண்டுங்க. சிங்கிள் ஓனர் தாங்க, புஞ்ச லேண்டு. வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் தாங்க வரும். அரை கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வில்லேஜ் இருக்குது. இந்த சைடில் ஒரு 1/2 கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பைபாஸ் இருக்குங்க, ஸ்டேட் பைபாஸு. கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. ஜங்ஷனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க வரும். ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஜங்ஷன் இருக்குங்க உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு எல்லாமே இருக்குங்க. மண்டபம், மகால் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, திருமண மண்டபம் எல்லாமே இருக்குது. அதேமாதிரியே மருந்து கடை, மெயினாக அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க, ஃபார்ம் லேண்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மெயினாக மருந்து கடை தான் நிறைய பேர் அவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்காது சீக்கிரமாக. ஸோ அதனால் மருந்து கடையும் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1-1.5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரக்கடை, மருந்து கடை, அக்ரிகல்ச்சருக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணுமோ அது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே இருக்குங்க உங்களுக்கு. ப்ரொவிஷனல் ஸ்டாப்பு, பெட்ரோல் பங்க்கு, காலேஜ், ஸ்கூல்,
ஐடிஐ பாலிடெக்னிக்கு எல்லாமே பக்கத்துலேயே இருக்குங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல சூப்பரான அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபார்ம் ஹவுஸ் லேண்டுங்க. பஸ்ஸு போகிற ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர் தாங்க வரும். அந்த பைபாஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பைபாஸு, அதில் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு 1/4 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் இருக்குங்க உங்களுக்கு. ஸோ அதனால் பஸ்ஸு போகிற ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் வந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர் தாங்க வரும். டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா கிளியரான டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி. கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு இந்த லேண்டில் வந்து நெல் பயிர், கரும்பு, வேர்க்கடலை, உளுந்து அது மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நான் மரப்பயிர் பண்ண போகிறேன், சவுக்கு, தேக்கு, மகோகனி, செம்மரம், சந்தன மரம் அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறேன்னு நினச்சாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய லேண்டுங்க உங்களுக்கு. இல்லை ஃபார்ம் ஹவுஸாக வேணால் ஒரு வீடு கட்டிட்டு தோப்பு மாதிரி பண்ண போகிறேன், மாந்தோப்பு, தென்னைத்தோப்பு, கொய்யாத்தோப்பு அது மாதிரி பண்ண போகிறேன்னு நினச்சாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல லேண்டுங்க. ஸோ டாக்குமெண்ட் வைஸ் எந்த ஒரு உங்களுக்கு வந்து பிரச்சனையும் இருக்காது, கிளியரான டைட்டிலுங்க. ஸோ கரெக்டாக எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்டு வந்து 25,000 சொல்கிறாங்க, ஒரு ஏக்கர் வந்து 25 லேக்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டியும் உட்காந்து லேண்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டேரெக்டாக ஓனர்கிட்ட சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாங்க. நம்ம சிட்டியும் உட்காந்து பேசுகிறப்ப இன்னும் ஒரு 500-1000 குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு 24 இல்லை ஒரு 23 வரத்துக்கு ஒரே பேமெண்ட்டாக பண்ணிவிடுவோம். உங்கள் லேண்டு பிடிச்சது ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஓனர்கிட்ட டேரெக்ட் ஓனர் டு ஓனர் நீங்கள் பேசுகிறப்ப ஒரு 23 வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நம்ம லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறும் இருக்குது, சர்வீஸ் இருக்குங்க, ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குது, கிணறும் இருக்குது. பட் ஆனால் கிணறு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மண் துருந்துருக்கு, நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், மண் மட்டும் கொஞ்சம் லைட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். மிச்சப்படி கிணறு இருக்குது, சர்வீஸ் இருக்குங்க. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் எப்படி பார்த்தாலும் ஒரு 350 அடி வருங்க. ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டான பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பைபாஸுக்கும் பக்கத்தில் இருக்குது, அதேபடி வில்லேஜ் பக்கத்தில் இருக்குது, நல்ல தார் ரோட் டச்சிலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சைடு இருந்து பாருங்கள். நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஓனர்கிட்ட சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. பட் ஆனால் அவர் சொல்கிற ஃபைனல் ரேட்டு வந்து ஒரு சென்ட்டு வந்து 25,000, ஒரு ஏக்கர் வந்து 25 லேக்ஸ் சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக நம்ம பேசுனா இன்னும் கொஞ்சம் ஏதாவது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 24 ஒரு ஏக்கர் வந்து 24 லட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதேபடியே வேறு இன்னும் கம்மியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம ஓனர்கிட்ட பேசினா தாங்க தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்பர் கால் பண்ணிவிட்டு சைட்டிஸில் வந்து பாருங்கள். ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசிக்கலாங்க. எந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தேர்ட் பார்ட்டி யாருமே இல்லை. செல்லர் நீங்களும், செல்லர் அவரும், பையர் நீங்களும் வந்து 2 பேரும் டைரெக்டாக பார்ட்டி டு பார்ட்டி பேசிக்கலாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக கால் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். என்னால் எவ்வளோ கம்மி பண்ணி பெஸ்ட்டாக உங்களுக்கு வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் பேசி நெகோஷியேட் பண்ணி உங்களுக்காக வாங்கி தரேங்க. நீங்கள் எனக்கு வந்து அதுக்காக ஒன்றே ஒன்று மட்டும் தான் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து என்னால் எவ்வளோ உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பேசி கம்மி பண்ணி வாங்கி தரேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள். நல்ல லேண்டுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு சின்ன இடம் வந்து ஒரு கரெக்டாக ஆவரேஜான ப்ரைஸில் வந்துருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை. சைனிங்.